ரிதி வணக்கம். கடந்த 5ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்ட ஆம்சாங்குடைய இல்லத்திற்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்றிருக்கிறார். அங்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடைய இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மறைந்த ஆம்சாங்குடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதற்கு பிறகு ஆம்சாங்குடைய மனைவி பொற்கொடி மற்றும் அவருடைய உறவினர்களுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆறுதலை தெரிவித்தார். அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடந்த 5ஆம் தேதி இரவு மர்ம நபர்களால் ஆம்சாங் 6 பேர் கொண்ட கும்பலால் பெரம்பூரில் இருக்கக்கூடிய ஆம்சாங்குடைய இல்லம் கட்டுமான பணிகள் நடைபெற்று வரக்கூடிய பகுதியில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக அன்று இரவே போலீசார் அதிரடியாக 8 பேரை கைது செய்தார்கள். இது தொடர்பான தகவலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அப்போதே ட்விட்டரில் தெரிவித்திருந்தார். ஆம்சாங்குடைய மறைவு செய்தி என்பது மிகப்பெரிய அதிர்ச்சி அளிப்பதாகவும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க போலீசார் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் அப்போதே அவர் தெரிவித்திருந்தார். அதைத் தொடர்ந்து அவருடைய உடலானது திருவள்ளூர் மாவட்டம் புத்தூர் பகுதியில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அப்போது முதலில் தொடர்ச்சியாக பல்வேறு தலைவர்கள் மறைந்த ஆம்சாங் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். அவருடைய இல்லத்திற்கு சென்று ஆம்சாங்குடைய மனைவி மற்றும் உறவினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆம்சாங்குடைய இல்லத்திற்கு சென்றார். அதற்கு முன்னதாக காலை தலைமைச் செயலகம் வந்த தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு நிகழ்ச்சியை முடித்துவிட்டு தலைமைச் செயலகத்திலிருந்து நேராக அயனாவரத்தில் இருக்கக்கூடிய ஆம்சாங்குடைய இல்லத்திற்கு சென்றார். அயனாவரத்தில் இருக்கக்கூடிய ஆம்சாங் இல்லத்திற்கு சென்ற தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடைய இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கூடிய ஆம்சாங்குடைய படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திவிட்டு ஆம்சாங்குடைய மனைவி பொற்கொடி மற்றும் அவருடைய உறவினர்களுக்கு ஆறுதலை தெரிவித்து அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்திருந்தார். தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் எத்தனை பேராக இருந்தாலும் அவர்களை கைது செய்ய காவல்துறைக்கு அறிவுறுத்தி இருப்பதாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். அதோடு தொடர்ந்து உங்களுடைய குடும்பத்திற்கு தமிழக அரசு எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என்றும் ஆம்சாங்குடைய மறைவு என்பது மிகப்பெரிய பேரதிர்ச்சி என்றும் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்சாங் என்பது மக்கள் மத்தியில் அதிக செல்வாக்கு பெற்றவர் என்றும் இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்தவர். அவர் தற்போது படுகொலை செய்யப்பட்டார் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பேரதிர்ச்சியாக இருக்கிறது என்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆம்சாங்குடைய மனைவி பொற்கொடியிடம் தெரிவித்து ஆறுதல் தெரிவித்தார். தொடர்ந்து இந்த விவகாரத்தில் தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளையும் அவர் தெரிவித்தார். குறிப்பாக சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக அருண் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகின்றன. இதன் அடிப்படையில் இந்த விவகாரம் என்பது தமிழக அரசு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து வருவதாகவும் அதனால இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் இது சம்பந்தப்பட்ட ஒரு குற்றவாளியும் தப்பிக்க முடியாது, அவர்கள் அனைவரையும் கைது செய்து அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்சாங்குடைய மனைவி பொற்கொடி மற்றும் அவருடைய உறவினர்களிடம் தெரிவித்தார். தொடர்ந்து சிறிது நேரம் பொற்கொடியிடம் பேசி ஆறுதல் தெரிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடைய உறவினர்களையும் சந்தித்து இந்த விவகாரம் தொடர்பாக அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்ட பல முக்கிய அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் சென்று அயனாவரத்தில் இருக்கக்கூடிய ஆம்சாங்குடைய இல்லத்திற்கு சென்று ஆம்சாங்குடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து வருகிறார்கள்.